இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராணி சாப்பிள் 3 தான் ப்ளே பண்ணும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இது வந்து கொடுத்துருக்காரு. கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்குது ஐயா. உள்ள பேய் இருக்குன்றாங்க, பிசாசு இருக்குன்றாங்க. 30 அடியில் 30 வருஷமாக பெரிய பாம்பு இருக்குங்க. எழுதுறா இப்போ கேட் எப்படி தானா பூட்டுனுச்சு? ஒன்றுமே புரியலையே. சரி போவோம். கேட் எப்படி பூட்டுனது? உள்ள அல்லூட்டா. இந்த வீட்டை பார்த்தாலே பயமா இருக்குது. இது எப்படியா புது ஒன்றும் எல்லாமே மர்மமாக இருக்கு. இல்லை பேய் இருக்கான், பிசாசு இருக்கான், 30 அடியில் 30 வருஷமாக பெரிய பாம்பு இருக்கான். என்னது போமா சுட்டு தள்ளிட்டான். என்னாச்சு? வழக்கம் போல தான் கூண்டுக்குள்ளே பிடிச்சி போட்டிருப்பாங்க. காடு ஊரில் வேற போய் இருக்கும். ப்ளே பண்ண சொல்லியிருக்காங்க, நான் ப்ளே பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகே ன்றத கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்குது கைஸ். இதை ஓப்பன் சைடில் ஒருத்தர் எலும்ப ஜம்மு நிற்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம நிற்கணும். எப்படி கிடக்குமே இந்த அவளுக்கு விட்டாமல கொஞ்சம் எப்படிலாம் முடிச்சு விடுவான்னு இருக்கேன். கண்ணே இதை செஞ்சு பொம்மைக்கு இல்லை. இந்த தாத்தாவை நம்ம சும்மா டப்புன்னு சுடுதாரு. இந்த கூண்டுக்குள்ளே நம்ம இன்னைக்கு செத்துருவோம் போலையே. தூக்குவான் லாக் பிக்கா ஓப்பன் பண்ணுவோம். ஓடு 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 நிற்காம போட்டோடு ஒட்டே 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 இந்த பெட்டி கொடு. பயமா இருக்குது. கொஞ்சம் நஞ்சம் பயமா பயப்படுறோம்.
பிராண்டி எங்கடா இருக்க கிராலி அவங்க இங்க வந்து ஏன் இருப்பாங்க இந்த கார்ட்போர்ட்ல வேற வந்திருக்காங்க நீங்க போட்டு பழக்குது பாருங்க ஏங்க பழக்காங்க கால் எனக்கு கை உங்களுக்கு என்னடா காலு கையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க வேற இல்லையா என்ன பண்ண போறீங்க பராண்டி சவுண்டு மட்டும் கேக்கு அழகானமேக ஜெய்சனியை பார்த்தா கொஞ்சம் கூட உங்களுக்கு பாவமாவே தெரியலையா ஏன் நீ அப்படி இந்த பொண்ணான பையனை கொடுத்து பாவமா படுத்தி அடிக்கிய உங்களுக்கு ஒரு நோய் நோ எலக்ட்ரிசிட்டி இல்லை எலக்ட்ரிசிட்டி இல்லாத ஊர் என்ன ஊட்டு இதுலேயும் ஒன்றுங்க முடிச்சுட்டா இவங்க கிட்ட அடி வாங்கணும் கண்டிப்பாக சொல்கிறேன் அடி வாங்கிடுவேன் நட்டு தான் ஆஃப் பண்ணுறோம்ல அதெல்லாம் வருது தப்பு கைஸ் உள்ளக்கு திகிலு போயிட்டு நமக்கு சென்றினா அப்பப்போ வரா இவனுங்க என்ன ஸ்பீடாக போகிறானுங்க நமக்கும் மயமாக இருக்குங்க என்ன மறக்கு வரானுங்க டோர் இருக்க முடியுமா லாக் பண்ணிருப்பாங்க செல்லில் போட்டு எதுக்குடா லாக் பண்ணி டேய் பரண்டி கிராணி பேரண்டி நமக்கு கண்ணாமூச்சி விளையாடுதான் நான் நினைக்கிறேன் ஆமாம் கண்ணாமூச்சி விளையாடுவேன் வந்து பிடிச்சிருவாங்க வாங்க போயிட்டு சத்தம் போட்டு ஹாய் சத்தம் போடு பாட்டி மட்டும்தான் போயிட்டு வர எங்கள் தாத்தா அழகணும் தாத்தா போறாரு தாத்தா போறாரு இது நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரிலாம் ஒன்று என்ன கனவா கண்டேன் தாத்தாவனை ஷூட் பண்ணதுன்னு கேள்விப்பட்டேன் உண்மையா கிளவி உனக்கு என்ன கிளவி செய்யுது தூக்கமே வராதா கிளவி பேராண்டி நான் ஷூட் பண்ணது நல்லா இருந்துச்சா மறுபடியும் அந்த மாதிரி போ ஷூட் பண்ணேன் ஷூட்டு தாத்தா போறாரு மூஞ்சி மாறி மூஞ்சி
பிளாட் இது விளையாடாவளே. இந்த டே 5th இந்த லாஸ்ட் டேன்னு போட்டாலுங்க நமக்கு அன்னைக்கு தோக்க போது உறுதி ஆயிட்டு நான் வரேன். பாட்டி வந்துட்டாங்கன்னு தெரியலையே. ரொம்ப கோபத்தில் இருக்காது இன்னைக்கு. என்ன காப்பில் அடி பார்க்குங்க. காப்பில் வந்து சரி போடுதா நான் விடிய போடுது கிராணி. காரோட கொளுத்தி வெடிச்சு நான் என்ன பண்றேன். அவ்வளவுதான் எல்லாமே கடைசியில் எப்படி பண்ணி போட்டீங்களே. அசாசியாக வந்தேன் இந்த அப்பைக்கெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் பார்த்துன்னு தான் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் கிராண்ட் 3ல் ஹார்டு மூடு எஸ்கேப் பண்ணியே தீடுவேன். ஆனால் இப்போ டட்டா பபாய். சொட்டா மட்டா ஒருட்டா என்ன கிளவி ரொம்ப பெஸ்டா. என் பொண்டாட்டியவே கலாக்கியா. ஆமாடா மொட்டா தலையா, என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ. ஒரு தடவை தோத்துருப்பேன், திரும்ப திரும்ப தோத்துக்கிட்டே இருக்க மாட்டேன். தட்டா பர்த்தாமே டூர். இந்த சென்ட்ரி நான் வர ஒரு நாள் போட்டு தள்ளணும். போட்டு தள்ளுற மாதிரி நேமில் இருக்குது, போட்டு தள்ளுவோம். எல்லாமே ஒன்று ஒன்றா பொறுமையாக ரெடி பண்ணலாம். இப்போ உங்களுக்கு டட்டா பபாய்.